ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மகாலஜி 1ல் இருக்க சோர்ஸ் ஆஃப் ட்ரக் இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, இது வர சான்ஸ் இருக்குது. ஸோ சோர்ஸ் ஆஃப் ட்ரக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கு ஃபார்மகாலஜினாலே ட்ரக் பற்றி தான் நம்ம படிப்போம் மோஸ்ட்லி. இப்போ வந்து ஒரு ட்ரக் வந்து நம்மளுக்கு எங்கே இருந்தெல்லாம் கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குது, அதோடைய சோர்ஸஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் சோர்ஸ், இன்னொன்று சிந்தட்டிக் சோர்ஸ். ஒன்று நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிறது, அதாவது இயற்கையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்னொன்று சிந்தட்டிக் சோர்ஸ். சிந்தட்டிக்னால் என்னது, நம்ம லேபில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் இருந்தெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா, பிளான்ட், அனிமல், மினரல், மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் தென் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. டிஎன்ஏவை வந்து நம்ம வந்து மாற்றம் செய்கிறனால கிடைக்கிறது தான் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ். அண்ட் தென் சிந்தட்டிக் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லேபில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது சிந்தட்டிக் அண்டு செமி சிந்தட்டிக் சோர்ஸ். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளான்ட் சோர்ஸ். பிளான்ட் சோர்ஸ்னால் என்னது, த ட்ரக் அப்டைன் ஃப்ரம் த பிளான்ட் ஆரிஜின். அதாவது ஒரு செடியிலேருந்து கிடைக்கிற பிளான்ட் சோர்ஸை தான் நம்ம வந்து பிளான்ட் ட்ரக்கை தான் நம்ம வந்து பிளான்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம். நம்ம சேம் அதே மாதிரி தான் ஃபார்மகாகனஸ்லேயும் நம்ம மோஸ்ட்லி வந்து த ட்ரக்ஸ் விச் ஆரிஜின் ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்ப்போம். இங்கேயும் நம்ம அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் டீஸ் அண்டு ஹோம் ரெமிடிஸ். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சளிக்கு, நம்ம காஃபுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே காம்பினேஷனில் தான் சிரப்லேயும் வரும். காஃப் சிரப் பார்த்திங்கன்னா சிலது வந்து துளசி காம்பினேஷனில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹெர்பல் பிளான்ட்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற ட்ரக் தான் வந்து பிளான்ட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், டின்ச்சர், ஃப்ளூட் எக்ஸ்ட்ராக்ட், பவுடர்ஸ், பில்ஸ் அண்டு கேப்சியூல்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பைட்டோ ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன். பைட்டோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட். ஸோ பிளான்ட்லேருந்து கிடைக்கிற ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பில்ஸ் அண்ட் தென் கேப்சியூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ட் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ பிளான்ட்ஸ் கேன் பி சப்ஜெக்டட் டு த எக்ஸ்ட்ராக்ஷன் அண்டு பியூரிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம துளசின்னும் போது அப்படியே நம்ம சாப்பிடுவோம். ஒருவேளை அது சிரப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட்டை மட்டும் செப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஆக்டிவ் ஃபார்மை மட்டும் செப்ரேட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. ஸோ அதிலேருந்து ஒரு டேப்லெட் கண்டுபிடிப்பாங்க, ஒரு சிரப் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குயினின், டிஜாக்சின் அண்ட் தென் எர்கோட்டமைன். இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ் விச் ஆரிஜின் ஃப்ரம் த பிளான்ட் சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனிமல் சோர்ஸ். அனிமல் சோர்ஸ்னால் த ட்ரக்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஆஃப் கும்பர்சம் அண்டு எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் சம் கெமிக்கல். அதாவது இப்போ சில கெமிக்கல் வந்து நம்ம லேபில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சிவானால் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிக்கு இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அனிமல்கிட்டருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ட்ரக் வந்து எது கும்பர்சம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், காஸ்ட், டிஃபிகல்ட் டு கேரி, டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு இருக்கிற ப்ரொசீஜரில் இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம எதுலேருந்து அப்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் சோர்ஸ்லேருந்து அப்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சோர்ஸ் எல்லாத்துக்குமே பிளான்ட் சோர்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் தென் அனிமல் சோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் போர்க் அண்டு பீஃப் பேங்க்ரியாஸ். அதாவது இப்போ ஹியூமனுக்கு வந்து இன்சுலின், டயபெட்டிஸ் மிலிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க இன்சுலின் ஊசி எடுப்பாங்க. ஸோ இன்சுலினை வந்து நம்ம லேபில் தயாரித்தோம்னா அதிகமாக காஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து எக்கனாமிக்கலாக வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்க் அண்டு பீஃப் பேங்க்ரியாஸில் இருக்கிற இன்சுலினை எடுத்து நம்மளுக்கு தராங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் பாருங்கள்,
தைராய்டு பவுடர் பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசத்துக்கு யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஹெப்பாரின் வந்து ஆன்டி கொயாகுலண்ட். விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு யூஸ் ஆகுது. ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பினா ஒன்றும் இல்லை, அதிகமாக டயரியா அண்ட் வாமிட்டிங் போகும்போது உங்கள் பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்லாம் கம்மியாயிரும். ஸோ நம்ம ஓஆர்எஸ் பவுடர்னு மெடிக்கல் ஷாப்பில் தருவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் வரும். அண்ட் தென் சீரம் வந்து ப்ரோபைலாக்சிஸ் தெரப்பிக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பவுடர், ஹெப்பாரின், விட்டமின்ஸ் அண்ட் தென் சீரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனிமல் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே டிஃபிகல்ட் டு சிந்தசிஸ், இதெல்லாமே சிந்தசிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அனிமல்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினரல் சோர்ஸ். மினரல் சால்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார்மகோதெரபியூட்டிக் ஏஜென்ட்ஸ். மினரல் சால்ட்டும் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் சால்ட் வந்து யூஸ் ஆகுது? ஃபெரஸ் சல்ஃபேட். ஃபெரஸ் சல்ஃபேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவுக்கு வந்து யூஸ் ஆகுது. பிளட் வந்து கம்மியாக இருக்கும் போது நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா சிரப்லலாம் இருக்கும். அண்ட் தென் ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த சால்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபெரஸ் சல்ஃபேட் மெக்னீஷியம் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா பர்கேட்டிவாக யூஸ் ஆகுது. அண்ட் தென் மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட், சோடியம் பைகார்பனேட் பார்த்திங்கன்னா ஆன்டி அல்சராக வந்து யூஸ் ஆகுது. ஆன்டி அல்சர்னால் டு ப்ரிவெண்ட் த ஸ்டொமக்கோடைய லேயரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் தென் கயோலின் பார்த்திங்கன்னா ஆன்டி டயேரியல். அண்ட் தென் அயோடின் பார்த்திங்கன்னா தைராய்டை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினரல் சால்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இத்தனை டிசீஸ்க்கு அண்ட் தென் டயக்னோசிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மைக்ரோபயாலஜிக்கல் சோர்சஸ், மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு நம்மளால் என்ன ட்ரக் கண்டுபிடிக்க முடியுமோ ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜிக்கல் சோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. மெனி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா பென்சிலின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பென்சிலியம் ரொட்டேட்டம்னு ஒரு எதுலேருந்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கைலேருந்து தயாரிக்கப்படுது. அண்ட் தென் பாருங்கள், குளோரோஃபினிக்கால் வந்து ஸ்ட்ரெப்டோமைசஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் தென் கிரிசோஃப்ளின் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலியம் கிரிசோஃப்ளூவிம் அப்படின்னு ஒரு பென்சிலியம்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. மோஸ்ட்லி பென்சிலியம் ஃபங்கை தான் வந்து அதிகமான மெடிசினல் யூஸஸாக இருக்கும். தென் நியோமைசின் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைஸ் ஃபெரேடே அப்படின்னு இன்னொன்று பாக்டீரியாவிலேருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாக்டீரியாவும் ஃபங்கையும் தான் வந்து மெடிசினல் யூஸாக இருக்கும். அண்ட் தென் பாருங்கள், பயோசிந்தட்டிக் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஹியூமனில் இருக்கிற செல்லில் ஒரு செல்லுன்னு பார்த்திங்கன்னா என்றைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏயில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே இருக்கிற ஒன்றை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒன்றை வந்து உள்ளே வச்சிடுறோம். இப்போ ஹியூமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்சுலின் செக்ரிகேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு டிஎன்ஏயில் இருக்கிற ஏதோ ஒரு பேர் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலயமா நியூவாக ஒன்று உள்ளே கொண்டு வந்து வைக்கும் போது அந்த ஹியூமனுக்கு வந்து இன்சுலின் வந்து செக்ரிகேட் ஆகலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி வந்து நியூ ஃபீல்டு. அது எதுலேருந்தெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஃப்ரம் மாலிகுலர் பயாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிலேருந்து ஆகலாம். அதாவது ஜீன் ஆல்ட்ரேஷன், ஜீன் ஸ்ப்ளீசிங் அண்டு இம்யூனோஃபார்மகாலஜி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த அதாவது டிஎன்ஏ இதில் இருக்கிற பேர்ஸை அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இதில் இருக்கிற பேரில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாண்டு வந்து மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா அதோடைய ஃபங்க்ஷன் வந்து மாறி இருக்கலாம். அதை வந்து நம்ம ஜெனட்டிக் டெக்னாலஜி மூலயமா கரெக்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா பயோசிந்தட்டிக் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ இன்ஜினியர்டு இன்சுலின். ஸோ நம்மளுடைய டிஎன்ஏல ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா இன்சுலின் சில பேருக்கு செக்ரிகேட் ஆகாது. ஸோ அதை வந்து கியூமிலின் அப்படின்னு சொல்லி
ஒரு டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா மாற்றுறாங்க. ஹியூமன் இன்சுலின் தான் கியூமிலின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஎன்ஏவை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்சுலின் வந்து செக்ரிகேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சிந்தட்டிக் சோர்ஸ் போக போகிறோம். ஸோ சிந்தட்டிக்னாலும் செமி சிந்தட்டிக்னாலும் ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான். சிந்தட்டிக்னால் நம்ம லேபில் ப்ரிப்பேர் பண்ண சிந்தட்டிக். செமி சிந்தட்டிக்னால் ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் ஒன்று மட்டும் மாற்றுறோம். இப்போ பென்சின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பென்சோயிக் ஆசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறு அதை தூக்கிட்டு வந்து வேறு ஏதாவது இந்த ஆசிட் குரூப்பை தூக்கிட்டு ஆல்டிஹைட் குரூப் போடுறோம், இல்லைனா வேறு ஏதாவது அந்த ஸ்ட்ரக்சரில் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் வந்து செமி சிந்தட்டிக்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா அதுக்கு பேர் செமி சிந்தட்டிக்கு. ஒருவேளை நம்ம புதுசாக சிந்தசிஸ் பண்ணுறோம், அந்த காம்பவுண்டை வந்து லேபில் வச்சு சிந்தசிஸ் பண்ணுறோம், கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா சிந்தசிஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் சிந்தட்டிக் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்டு ஃபார் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. வென் சிந்தசிஸ் த ட்ரக் இப்போ சிந்தசிஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா நம்ம செமி சிந்தட்டிக் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை கெமிக்கல் ப்ராசஸ் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண சிந்தட்டிக் சோர்ஸ். ஒரு வேளை தீஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை கெமிக்கலி மாடிஃபைங் த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ். ஆல்ரெடி நம்மக்கிட்ட நேச்சுரலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன், அதோடைய ஸ்ட்ரக்சரில் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் செமி சிந்தட்டிக்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம அதை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா, டு இம்ப்ரூவ் அதோடைய பொட்டன்ஷியை அதிகரிக்கிறதுக்காகவும், எஃபிகசி அதிகரிக்கிறதுக்காகவும், அதோடைய அதோட சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்காகவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்ட்ரக்சரை ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஸ்பரின், ஆன்டிஹிஸ்டமைன்ஸ், குளோரோக்வின், பேராசெட்டமல், ஃபினட்டாயின், பேராசெட்டமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி லேப்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவோம். யூஸிங் சாலிசிலிக் ஆசிட் வச்சு பேராசெட்டமல் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேபில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், செமி சிந்தட்டிக் ஹியூமன் இன்சுலின். இது பார்த்திங்கன்னா செமி சிந்தட்டிக்கில் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டிஎன்ஏல ஏதாவது டேமேஜ் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக் சோர்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரக் நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா நேச்சுரல் சோர்ஸ், சிந்தட்டிக் சோர்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதுங்க, இல்லைனா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்மகாலஜிக்கு எந்த புக் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா பிவி பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அந்த புக் போக கேடி திருப்பாதி அப்படின்னு இன்னொரு புக் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுலேயும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எடுத்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது